சாந்தி அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட நியூஸை நம்ம சேனல்ல பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அண்ட் அவங்கள பத்தியும் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் வெளிவந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவங்களோட அறையில இருந்த ஒரு செய்திய பார்த்து கவுண்டமணி சார் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன செய்தி? அதில என்ன இருந்துச்சு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாந்தி கவுண்டமணி அவர்களோட இறப்புக்கு அப்புறம் 16ஆம் நாள் காரியத்துக்காக இப்போ அவங்களோட வீட்ட ஒன் பை ஒன்னா ஒதுங்க வச்சு வந்துட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்களோட ரூம் இருக்கும் இல்லையா? அதில இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள்லாம் ஏதாவது இருந்தா பத்திரமா எடுத்து வச்சுருங்க. அவங்க நினைவா ஏதாவது இருந்தா எடுத்து வச்சுருங்க அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட சொல்லவும், அதாவது கவுண்டமணி மற்றும் அவங்களோட மகள்கள் அவங்க ரூம்ல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? அவங்க சம்மந்தமா இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு பழைய சீடிகள்லாம் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த ஒரு சீடிய போட்டு பார்க்கும்போது, அதில ஏகப்பட்ட கவுண்டமணி சாரோட படங்கள் வந்து இருந்திருக்கு. அவர் காமெடி பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. முழுக்க முழுக்க கவுண்டமணி சாரோட காமெடி படங்கள் மட்டும் தான் இருந்திருக்கு. அத தொடர்ந்து இவங்க 2 பேத்தோட கல்யாண வீடியோ வந்துட்டு இருந்திருக்கு. அந்த சீடில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கல்யாணம் போட்ட சீடி இருந்திருக்கு. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு கவுண்டமணி பயங்கரமா ஷாக் ஆகிட்டாரு. இந்த கேசட்ல இன்னும் பத்திரமா இருக்கா? ஏன்னா இப்ப நம்ம வந்து எல்லாருமே ஃபோனுக்கு மாறிட்டோம். அந்த ஒரு டைம்ல அந்த மாரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க கேசட் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகி சீடி வந்துருந்துச்சு. அண்ட் அந்த காலத்துல இருந்த கேசட்லேருந்து இந்த காலத்துல இருந்த சீடி வரைக்கும் அது எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா அவங்களோட கல்யாண சீடி அண்ட் இவரோட படங்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு குடுத்த இன்டர்வியூஸ், இவங்களோட வீட்ல எடுக்கப்பட்ட ஃபங்ஷன்ஸ் வீடியோஸ் அப்படின்னு மொத்தமாவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டியில போட்டு வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இத பார்த்துட்டு கவுண்டமணி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. கடைசி வரைக்கும் நம்மள பத்தி மட்டுமே நினைச்ச ஒரு ஆள் இப்ப நம்ம கூட இல்ல அப்படிங்கிறது உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளிவந்து ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் கவுண்டமணி சாருக்கு எல்லாரும் தங்களோட ஆறுதல சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சந்தானம் சமீபத்தில தேவயானி அவர்கள் வச்சிருந்த குற்றச்சாட்டுக்கு தான் சைட்ல இருக்கக்கூடிய பதில ஷேர் பண்ணியிருந்தாரு. தேவயானி அவர்களோட ஹஸ்பண்ட் சந்தானம் நடிச்சிருந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல ரொம்பவே காமெடியான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அது எல்லாரும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. பட் அந்த ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்ல. சந்தானம் என் கணவர கலாய்ச்சது சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாரி தேவயானி மேடம் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது குறித்து சந்தானம்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நாங்க வாண்டடா யாரையுமே அப்படி பண்ண மாட்டோம். படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட ஸ்கிரிப்ட் குடுத்து இந்த மாரிலாம் இருக்கும். வயசுக்கு மீறி ஒரு கேரக்டர் அத கலாய்க்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? இது பவர் ஸ்டார் மாரி தான் இருக்கும். நீங்க வேற ஒரு மிகப்பெரிய டைரக்டர். இதுக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டோம். அவரு படிச்சுட்டு நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நடிச்சாரு. பட் அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு கல் ஒரு கண்ணாடியில நான் கூட தான் கலர் கலரா ஃபேண்ட் போட்டிருப்பேன். இத பார்த்துட்டு என் குடும்பம் சிரிச்சாங்க. ஓவராலா இது ஒரு நடிப்பு, ஒரு கேரக்டர். அத ரசிக்கலாமே தவிர அத பெர்சனலா கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சந்தானம் சொல்லியிருந்தாரு. எனக்கும் அவர் சொல்றது தான் சரி அப்படிங்கிற மாரி தோணுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.